காதில் சீல் வடிகிறதுக்கு என்னென்ன காரணம் நம்ம பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சளி பிடிக்கிறது இது ஒன்று காரணம் இருக்கும். இல்லை தொடர்ச்சியாக சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் காதில் நம்மளுக்கு நீர் வழியலாம். இன்னொன்று சளி பிரச்சனை ரொம்ப மருந்துகள் எதுவும் உட்படாமல் இருந்தே ஜாஸ்தியாகி காதலுக்கும் தொண்டைக்கும் ஒரு ஈஸ்டிஷன் டியூப் வரும். அது வழியாக இன்ஃபெக்ஷன் பரவி ஜவ்வு வரைக்கும் போய் ஜவ்வு உடஞ்சும் சீல் வரலாம். இதை நம்மளுக்கு சாதாரணமாக காதில் சீல் வருதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்போ மருத்துவரை அணுகணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு சளி பிடிச்சாலோ இல்லை ஏதாவது மூக்கடப்போ இல்லை சைனஸ் தொந்தரவே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த காதுகளை வரைக்கும் சாதாரண சைனஸ் இன்ஃபெக்ஷனோ இல்லை சளி தொந்தரவோ கண்டிப்பாக காது வரைக்கும் பரவி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக இது காரணமாக இருக்கும். ஸோ என்னென்ன இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை 2 தடவை சீல் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையோ காதில் ட்ராப்ஸ் மூலியமாகவும் கண்டிப்பாக இதை கட்டுக்குள் கொண்டு வரலாம். அப்புறம் இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு, அதாவது ஏதாவது மூக்கில் பிரச்சனை இருக்கா, தொண்டையில் பிரச்சனை இருக்கா, அந்த காரணத்தை அகற்ற மூலியமாகவும் இந்த காதில் சீல் வர பிரச்சனை இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும்னா, தொடர்ச்சியாக சீல் வரனால இந்த ஜவ்வில் பெரிய ஓட்டையே விழுந்துடும். ஸோ இந்த ஓட்டை விழுகிறனால சீல் தொடர்ச்சியாக வந்துருக்கனால இன்ஃபெக்ஷன் ஆகும், ஜவ்வு ஓட்டை அடையாமல் இருக்கும். ஸோ இந்த ஜவ்வு ஓட்டை அடையாமல் இருக்கனால பர்மனெண்ட்டாக காதில் ஜவ்வில் ஓட்டை இருக்கும். எப்போ அவங்களுக்கு சளி பிடிச்சாலும் சாதாரண சளி பிடிச்சாலும் காதில் சீல் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சில பரிசோதனை செய்ய வேண்டிய அதாவது காது சிடி ஸ்கேன் பண்ண தேவைப்படும். அப்புறம் காது கேட்கும் திறனுக்காக என்னென்ன இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு சிறிய அறுவை சிகிச்சை மூலிமா அந்த ஜவ்வை வேறு ஜவ்வு வைக்கிற மூலியமாகவும் நம்ம இந்த சீல் பிரச்சனையிலிருந்தும் அப்புறம் காது கேட்க திறன் மேம்படலும் பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் அதாவது காது ஜவ்வில் வர இன்ஃபெக்ஷன் அதில் மேலே இருக்கிற சில எறும்புகளை அரித்து மூளை வரைக்கும் பரவ வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அவங்களுக்கும் என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற அறுவை சிகிச்சை மூலிமா அந்த எந்த பகுதியில் இருக்கோ அந்த எலும்பு அரிக்கிற இதை எடுத்துட்டு வேறு ஜவ்வும் மற்றும் அந்த காது கேட்க திறனும் நம்ம ஆப்ரேஷன் மூலிமா குணப்படுத்த முடியும். நன்றி.